அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமா ஒரு 50 வினாக்கள் தேர்வு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வினா பாருங்க. சென்னை அருகில் உள்ள பல்லவாரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சர் ராபர்ட் புரூஸ்ஃபுட். இரண்டாவது வினா. செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை எங்கு கிடைத்தது? செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை எங்கு கிடைத்தது? சரியான விடை ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ. மூன்றாவது வினா. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி 2010. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. நான்காவது வினா. தமிழ்நாட்டின் வற்றாத ஆறு எது? தமிழ்நாட்டின் வற்றாத ஆறு எது? சரியான விடை ஆப்ஷன் சி தாமிரபரணி. ஐந்தாவது வினா. ஜூனர் என்பதன் பொருள் என்ன? ஜீனர் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி உலகை வென்றவர். ஆறாவது வினா. எந்த கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏதென்ஸ். ஏழாவது வினா. ஜப்பானின் பூர்வீக மதம் எது? ஜப்பானின் பூர்வீக மதம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஷிண்டோ. எட்டாவது வினா. கிருஷ்ணதேவராயர் யாருடைய சமகாலத்தவர்? கிருஷ்ணதேவராயர் யாருடைய சமகாலத்தவர்? சரியான விடை ஆப்ஷன் டி அக்பர். ஒன்பதாவது வினா. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஹோஹன்னஸ் குட்டன்பர்க். பத்தாவது வினா. தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் எது? தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இயல்பறிவு. 11வது வினா. ஒளிரும் மின்விளக்கு கண்டுபிடித்தவர் யார்? ஒளிரும் மின்விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி தாமஸ் ஆல்வா எடிசன். நவீன தொழில்நுட்பத்தின் தந்தை தாமஸ் ஆல்வா எடிசன். மென்லோ பார்க் மந்திரவாதி தாமஸ் ஆல்வா எடிசன். நவீன தொழில்நுட்பத்தின் தந்தை தாமஸ் ஆல்வா எடிசன். மென்லோ பார்க் மந்திரவாதி தாமஸ் ஆல்வா எடிசன். 12வது வினா. ஆங்கிலேயரின் முக்கிய வருவாய் எது? ஆங்கிலேயரின் முக்கிய வருவாய் எது? சரியான விடை ஆப்ஷன் சி நிலவரி. 13வது வினா. சுமேரியரின் எழுத்து முறை என்ன? சுமேரியரின் எழுத்து முறை என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி கியூனிஃபார்ம். 14வது வினா. பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு எது? பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கவசம். 15வது வினா. கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம்? கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கடல் அலை அரித்தல். அடுத்த வினா. புவியின் முக்கிய ஆற்றல் மூலம் எது? புவியின் முக்கிய ஆற்றல் மூலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி சூரியன். 17வது வினா. தேசிய கடல்சார் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு? தேசிய கடல்சார் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி 1/1/1996. 18வது வினா. சூழ்நிலை மண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி சூழலியல். 19வது வினா. உலக மக்கள் தொகை தினம் என்று? உலக மக்கள் தொகை தினம் என்று? சரியான விடை ஆப்ஷன் சி ஜூலை 11. 20வது வினா. உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது? உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ டோக்கியோ. 21வது வினா. தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண் எது? தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 112. 22வது வினா. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்?
சரியான விடை ஆப்ஷன் பி 1949 நவம்பர் 26. 23வது வினா தேசிய வாக்காளர் தினம் என்று. தேசிய வாக்காளர் தினம் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜனவரி 25. 24வது வினா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 2007. 25வது வினா அதிபர் ஆட்சியில் அமைச்சரவையை எவ்வாறு அழைக்கிறோம்? அதிபர் ஆட்சியில் அமைச்சரவையை எவ்வாறு அழைக்கிறோம்? சரியான விடை ஆப்ஷன் டி கிச்சன் கேபினட். 26வது வினா மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்திய சட்டம் எது? மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்திய சட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி 1935 இந்திய அரசு சட்டம். 27வது வினா உலகின் மிக மோசமான சாலை விபத்துகளை கொண்ட நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. 28வது வினா தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்? சரியான விடை ஆப்ஷன் சி வேளாண்மை. 29வது வினா பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார்? பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி அம்பேத்கர். 30வது வினா பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு. சரியான விடை ஆப்ஷன் பி 57%. 31வது வினா 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 121 கோடி. 32வது வினா சுர்கோட்டா எந்த மாநிலத்தில் உள்ளது? சுர்கோட்டா எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி குஜராத். 33வது வினா புவியின் உண்மையான வடிவம் எது? புவியின் உண்மையான வடிவம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஜியாய்ட். 34வது வினா இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் டி 2009. 35வது வினா ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏற்ற அடுக்கு எது? ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏற்ற அடுக்கு எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ட்ராட்டோஸ்பியர். 36வது வினா ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குதிரை குழம்பு ஏரி எது? ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குதிரை குழம்பு ஏரி எது? சரியான விடை ஆப்ஷன் சி கன்வர் ஏரி. 37வது வினா ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இருவேல்பட்டு. 38வது வினா 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதியின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பேரூராட்சி. 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதியின் பெயர் பேரூராட்சி. 39வது வினா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை ஆப்ஷன் டி சாணக்கியர். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியர் சந்திரகுப்த மௌரிய அவையில் இருப்பார். பாக்கி 3 பேரும் 2ஆம் சந்திரகுப்த அவையில் இருப்பாங்க. சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் ஆவார். இவர் இயற்றிய நூல் அர்த்த சாஸ்திரம். இது மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறது. முக்கியமானது நோட் பண்ணிங்க. 40வது வினா அரேபிய இரவுகள் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? அரேபிய இரவுகள் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி பாக்தாத். 41வது வினா பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் எந்த ஆண்டு? ஒரு முக்கியமான வினா பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1972. 42வது வினா முக்கோணவியலை கண்டுபிடித்தவர் யார்? முக்கோணவியலை கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஹிப்பார்க்கஸ். வடிவியலின் தந்தை யார்? யூக்ளிட். வடிவியலின் தந்தை யூக்ளிட். 43வது வினா நியூசிலாந்து நாட்டின் மிதவெப்ப மண்டல புல்வெளியின் பெயர் என்ன? நியூசிலாந்து நாட்டின் மிதவெப்ப மண்டல புல்வெளியின் பெயர் என்ன?
சரியான விடை ஆப்ஷன் ஏ கேண்டர்பர்க். 44வது வினா நிதி உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? நிதி உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் சி பிரிவு 268 முதல் 294 வரை. 45வது வினா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு? தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1994. 46வது வினா நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய நாடு எது? நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய முதல் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டென்மார்க். 47வது வினா கம்பியில்லா தகவல் தொடர்பு கண்டறிந்தவர் யார்? கம்பியில்லா தகவல் தொடர்பை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி மார்கோனி. 48வது வினா சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி மாண்டெஸ்கியூ. 49வது வினா கனடா நாட்டின் செலவாணியின் பெயர் என்ன? கனடா நாட்டின் செலவாணியின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி டாலர். கடைசி வினா ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி செய்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி குறு விவசாயி. நண்பர்களே, நீ நம்ம 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வழியில் சந்திப்போம்.